ஓம் சாந்தி 20/7/20 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பந்தனத்தில் இருந்து விடுபட்டவராகி சேவையில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் இந்த சேவையில் மிக உயர்ந்த வருமானம் இருக்கிறது. 21 பிறவிகளுக்கு நீங்கள் வைகுண்டத்தின் அதிபதி ஆகிறீர்கள். கேள்வி: ஒவ்வொரு குழந்தையும் எந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? பதில்: முரளியின் பாயிண்ட்களை புரிய வைப்பதற்கான பழக்கம். பிராமணி அதாவது டீச்சர் எங்கேயாவது சேவைக்கு சென்று விடுகிறார் என்றால் தங்களுக்குள் கலந்து பேசி முரளி வகுப்பை நடத்த வேண்டும். முரளி நடத்துவதற்கு கற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்றவர்களை தனக்கு சமமாக எப்படி உருவாக்குவீர்கள்? பிராமணி இல்லை என்றால் குழப்பம் அடையக்கூடாது. படிப்பு மிகவும் சுலபமானது. வகுப்பு நடத்தி கொண்டே இருங்கள். இந்த பயிற்சியும் செய்ய வேண்டும். இன்றைய முரளியில பாபா சொல்றார், குழந்தைகளே, எப்பொழுதுமே ஆன்மீக போதை ஏறி இருக்கணும். ஆன்மீக போதையில நீங்க இருக்கணும். அதுவும் நிரந்தரமான போதையாக இருக்கணும். ஏதோ கிளாஸ் கேட்கும் போது மட்டும் போதையில இருக்கிறது, அப்புறம் வெளியில போன உடனே பிரச்சனைகள் வந்த உடனே அந்த போதையெல்லாம் இறங்கிடக்கூடாது. அதனால என்ன செய்யணும் அப்படின்றது பாபா சொல்றார். குஷிக்கான பாயிண்ட்ஸ் நினைங்க. அப்ப குஷிக்கான பாயிண்ட்ஸ் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீக போதை ஏறி இருக்கும். அப்ப அந்த குஷிக்கான பாயிண்ட்ஸையும் பாபாவே கொடுக்கிறார். இன்றைய முரளியில பாபா சொல்றார், குழந்தைகளாகிய நமக்கு பகவானே வந்து படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது ஆன்மீக போதை இருக்கும் தானே? நாம் உலகத்திற்கே எஜமானர்களாக மாறப்போகிறோம் என்ற நிச்சயம் இருக்கும் பொழுது போதை இருக்கும் தானே அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றார். ஹெவன்லி காட்ஃபாதர், சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறை தந்தை சிவ பரமாத்மா உங்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளோ போதையில இருக்கணும் என்று கேட்கிறார். ஆகையால் இன்று நாள் முழுவதும் இந்த பாயிண்ட்ஸை நினைத்து ஆன்மீக போதையில இருக்கணும். முரளியின் பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. குழந்தைகள் எப்பொழுது ஓம் சாந்தி என்பதை கேட்கிறீர்களோ அப்பொழுது தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். மேலும் தந்தை பரமாத்மா நமக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறார் என்பதையும் நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். இந்த டைரக்ஷன் அல்லது வழி ஒரே ஒரு தந்தைதான் கொடுக்கிறார். இதற்கு தான் ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று பொருள். அவர் எல்லையற்ற தந்தை. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று சொல்லப்படுகிறார். அநேக மனிதர்கள் அன்போடு பரமாத்மாவை தந்தை என்று புரிந்து கொள்வதில்லை. சிவனுடைய பக்தி செய்கிறார்கள், மிகவும் அன்போடு நினைவும் செய்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் அனைவருக்குள்ளேயும் பரமாத்மா இருப்பதாக சொல்லிவிட்டார்கள். ஆகையால் யார் மீது அன்பு வைப்பது? இப்பொழுது யாருக்கும் தந்தையின் மீது அன்பு புத்தி இல்லை. விபரீத புத்தியுடையவர்கள் ஆகிவிட்டார்கள். பக்தியில் எப்பொழுது துக்கம் அல்லது நோய் வருகிறதோ அப்பொழுது அன்பை காட்டுகிறார்கள். பகவானே எங்களை காப்பாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள். பகவானே என்று சொல்லும் பொழுது ஒரு நிராகார தந்தையின் பக்கம் பார்வை செல்கிறது. விரலால் மேலே செய்கை காட்டுகிறார்கள். உங்களுக்கு இப்பொழுது அவரோடு உள்ள சம்பந்தம் பற்றி தெரிந்துவிட்டது. ஆகையால் தந்தையை நினைவு செய்யுங்கள், அவர் மீது அன்பு வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு செய்கிறது. இப்பொழுது அந்த பகவான் குழந்தைகளுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் எவ்வளவு போதை ஏறி இருக்க வேண்டும்? அந்த போதையும் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். பிராமணி முன்னால் இருந்தால் மட்டும் போதை அதிகரிக்கிறது, பிராமணி இல்லை என்றால் போதை காணாமல் போகிறது என்று இருக்கக்கூடாது. சில சென்டர்கள் பற்றி பாபா புரிய வைக்கிறார். அங்கிருந்து 5-6 மாதங்கள் கூட பிராமணி
சேவைக்காக வெளியே சென்று விட்டாலும் தங்களுக்குள் சென்டரை பராமரித்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் படிப்பு மிகவும் சுலபமானது. ஆனால் நிறைய பேர் பிராமணி இல்லை என்றால், அதாவது டீச்சர் இல்லை என்றால், பார்வையற்றவர்களாக ஊமைகளாக ஆகிவிடுகிறார்கள். பிராமணி இல்லை என்றால் சென்டருக்கு வருவதையே விட்டு விடுகிறார்கள். இத்தனை ஆண்டுகள் படிச்சிருக்கீங்கன்னா தாரணை ஆகி இருக்கும் தானே. ஆகையால் உங்களுக்குள்ளேயே ஒன்று கூடி சென்டரை நடத்த வேண்டும். மற்றபடி முரளி கிடைக்கத்தான் செய்கிறது. கேட்டே பழகி இருப்பதால் பிறருக்கு சொல்வதற்கான பழக்கம் ஏற்படுவதில்லை. பிராமணி சேவைக்கு சென்று விட்டால் நல்லது, நான் சென்டரை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு சென்டரில் யாராவது இருக்க வேண்டும். பாபா பிராமணியை வேற ஒரு நல்ல சென்டருக்கு சேவைக்காக அனுப்பியிருக்கிறார். பிராமணி இல்லை என்று குழப்பமடையக்கூடாது. நாம் கதியில் அமர்ந்து புரிய வைக்க போகிறோம் என்ற குஷி இருக்க வேண்டும். பிராக்டிஸ் செய்தால் சர்வீசபிள் ஆக முடியும். நீங்கள் சர்வீசபிளாக ஆகியிருக்கிறீர்களா என்று பாபா கேட்கிறார். ஆனால் யாருமே வெளிப்படுவதில்லை. சேவைக்காக லீவ் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கிருந்தாவது சேவைக்காக அழைப்பு வந்தால் லீவ் போட்டுவிட்டு அங்கே சென்றுவிட வேண்டும். பந்தனத்திலிருந்து விடுபட்ட குழந்தைகள் அதுபோல் சேவை செய்ய முடியும். அந்த அரசாங்கத்தை காட்டிலும் இந்த அரசாங்கத்தின் வருமானம் மிக உயர்ந்ததாகும். இங்கே நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகிறீர்கள். இதில் யாருக்கு நிச்சயம் இருக்கிறதோ அவர்கள் இந்த சேவையில் ஈடுபடுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் முழு ஆன்மீக போதை இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. யோகத்தின் அர்த்தத்தை ஒரு மனிதர் கூட புரிந்து கொள்ளவில்லை. பக்தி மார்க்கத்தினுடையது கூட டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கமும் நடக்கத்தான் வேண்டும். ஞானம், பக்தி, வைராக்கியம், இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. வைராக்கியமும் இரண்டு விதமானதாக இருக்கிறது. ஒன்று எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியம், இன்னொன்று எல்லையற்ற வைராக்கியம். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம் இருக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முழு பழைய உலகத்தை மறப்பதற்கான முயற்சி செய்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாம் இப்பொழுது சிவாலயம், தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று. நீங்கள் அனைவரும் பிரம்ம குமாரர்கள், குமாரிகள், சகோதர சகோதரிகள். ஆகையால் விகார பார்வை இருக்க முடியாது. இப்பொழுதெல்லாம் அனைவருடைய பார்வையும் குற்ற பார்வையாக ஆகிவிட்டிருக்கிறது. தமோ பிரதானம் அல்லவா? சொர்க்கத்திலும் ராஜ்யம் இருந்தது. அங்கே தர்மம் உடையவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருந்தார்கள். ஆகையால் எவ்வளவு பலம் இருந்தது. இப்பொழுது மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் இங்கு வருவதே உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகுவதற்கு. ஹெவன்லி காட்ஃபாதர் யாரை சிவ பரமாத்மா என்று சொல்கிறார்களோ அவர் இப்பொழுது உங்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் குழந்தைகளுக்கு எவ்வளோ ஆன்மீக போதை இருக்க வேண்டும். இந்த நாலேஜ் மிகவும் ஈஸி தான். குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள என்ன பழைய பழக்கங்கள் இருக்கிறதோ அதை விட வேண்டும், அவ்வளவுதான். பொறாமையின் பழக்கம் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். குமாரிகளுக்கு எந்த தொழிலோ வேலையோ கிடையாது. அந்த படிப்பு நன்றாக இருக்கிறதா, இந்த படிப்பு நன்றாக இருக்கிறதா என்று கேட்டால் இந்த படிப்பு தான் மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பாபா இப்பொழுது நாங்கள் அந்த படிப்பை படிக்க மாட்டோம், மனம் அதில் ஈடுபடவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் லௌகீக தந்தை ஞானத்தில் இல்லை என்றால் அடி வாங்குவார்கள். இப்பொழுது பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரையும் குடுமியை பிடித்து சேற்றிலிருந்து வெளியில் கொண்டு வருகிறீர்கள். குடுமியை பிடிப்பது சுலபம். சேற்றிலிருந்து வெளியே எடுப்பதற்கு குடுமியை தான் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். பக்தியில் உருவ சிலைகளை செய்து பூஜை செய்கிறார்கள். ஆனால்
அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரியாது. ஆகையால் பொம்மைகளின் பூஜை ஆகிவிட்டதல்லவா? பாபா நம்மை எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தார், இப்பொழுது எவ்வளவு ஏழையாக ஆகிவிட்டோம் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். யார் பூஜைக்குரியவராக இருந்தார்களோ அவர்களே இப்பொழுது பூஜாரிகளாக ஆகிவிட்டார்கள். பக்தர்கள் பகவானுக்காக நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி என்று சொல்லிவிடுகிறார்கள். நீங்களே சுகமும் கொடுக்கிறீர்கள், நீங்களே துக்கமும் கொடுக்கிறீர்கள், எல்லாம் நீங்களே செய்கிறீர்கள் என்று சொல்லி அதிலேயே மூழ்கி விடுகிறார்கள். ஆத்மா நிர்லேப், அதில் பாவ புண்ணியம் எதுவும் ஒட்டாது என்று சொல்கிறார்கள். ஆகையால் எது வேண்டுமோ அதை சாப்பிடுங்கள், அருந்துங்கள், மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். ஷரீரத்தில்தான் எல்லாம் ஒட்டும், அது கங்கா ஸ்நானத்தின் மூலம் சுத்தமாகிவிடும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது என்னென்ன ஃபேஷன் வந்திருக்கிறது! பிராமணர்களாகிய உங்களுடைய கடமை குளவியைப் போல் பூக்களை பூம்பூம் செய்து, அதாவது ரீங்காரம் செய்து தனக்கு சமமாக ஆக்குவது. மேலும் உங்களுடைய முயற்சி பாம்பை போல் பழைய தோலை, அதாவது பழைய சரீரத்தை விட்டு புதியதை எடுப்பதாகும். இது பழைய அழுகி போன சரீரம், இதை விட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். இந்த உலகமும் பழையது, சரீரமும் பழையது. இதை விட்டுவிட்டு இப்பொழுது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். உங்களுடைய இந்த படிப்பு புதிய உலகம் சொர்க்கத்திற்காகத்தான். இந்த பழைய உலகம் அழிந்து போகப் போகிறது. கடலின் ஒரு அலையினால் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். விநாசமோ நடந்தே தீர வேண்டும் அல்லவா? இயற்கை சீற்றங்கள் யாரையும் விடப்போவதில்லை. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உள்ளுக்குள் இருக்கும் பொறாமை போன்ற பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு தங்களுக்குள் மிகவும் அன்போடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பொறாமையின் காரணத்தினால் படிப்பை விட்டுவிடக் கூடாது. இரண்டாவது பாயிண்ட், இந்த பழைய இற்றுப்போன சரீரத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும். குளவியைப் போல ஞானத்தின் ரீங்காரம் செய்து புழுக்களை தனக்கு சமமாக ஆக்குகிற சேவை செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக தொழிலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். வர்தானம், சர்வ சக்திவானின் சக்திகளின் ஆதாரத்தில் ஆத்மாக்களை செல்வ செழிப்பாக ஆக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகங்கள். எப்படி தானம் மற்றும் புண்ணியத்தின் சக்தியுடைய உலகியல் ராஜாக்களிடம் பதவியின் முழு சக்தி இருக்கிறது, அந்த சக்தியின் ஆதாரத்தில் யாரை வேண்டுமானாலும் என்னவாக வேண்டுமானாலும் ஆக்க முடியும். அதே போல மகாதானி புண்ணிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நேரடியாக பாபா மூலம் இயற்கையை வெல்வதற்கான, மாயாவை வெல்வதற்கான விசேஷமான சக்தி கிடைத்திருக்கிறது. நீங்கள் உங்களின் சுத்தமான எண்ணங்களின் ஆதாரத்தின் மூலம் எப்படிப்பட்ட ஆத்மாவையும் பாபாவின் தொடர்பில் இணைத்து செல்வ செழிப்பானவர்களாக ஆக்க முடியும். ஆகையால் இந்த சக்தியை மட்டுமாவது யதார்த்தமான முறையில் பயன்படுத்துங்கள். ஸ்லோகன், எப்பொழுது நீங்கள் முழுமை நிலையின் வாழ்த்து விழா கொண்டாடுகிறீர்களோ அப்பொழுது சமயம், இயற்கை மற்றும் மாயா விடை பெற்று செல்லும். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்த வாழ்க்கை வாழும் ஆத்மா, அதாவது பந்தன் முக்த வாழ்க்கை வாழும் ஆத்மா. இந்த சிருஷ்டி சக்கரத்தில் அரைக்கல்பம் நம்ம எப்படி வாழ்ந்தோம்? ஜீவன் முக்தி நிலையில் இருந்தோம், எந்த பந்தனமும் இல்லாமல் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் துவாபரயுகம் ஆரம்பிக்கும் பொழுதுதான் வாழ்க்கை பந்தனமாக மாற ஆரம்பித்தது. மறுபடியும் சங்கமயுகம் வரும் பொழுது அந்த பந்தனத்திலேருந்து விடுபடுறதுக்கு இப்போ முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். இப்போ நாம் சங்கமயுகத்தில் இருக்கிறோம், பந்தனத்தில் இருக்கிறோம். ஆனால் பாபா நமக்கு என்ன சொல்கிறார்? பந்தனத்தில் இருந்தாலோ பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையை நீங்கள் அனுபவம் செய்யணும். ஜீவன் முக்தி நிலையை இங்கேயே அனுபவம் செய்யணும்.
21 பர்த்ஸ் அப்படின்னா இது ஒரு பர்த் இல்லையா? ஆகையால இங்கேயே நம்ம ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்யணும் அப்படின்னு சொல்றார். அதுக்காக தான் ஞானம், யோகம், தாரணை, சேவை எல்லாமே சொல்லி கொடுக்குறார். இப்போ சத்தியுகத்துல ஜீவன் முக்தி நிலை அப்படின்னா எப்படி இருக்கும்? சரீரம் எப்படி இருக்கும்? அந்த தங்க மேனின்னு சொல்லுவாங்க இல்லையா, கஞ்சன் காயா, சரீரத்துக்கு எந்த நோயும் வராது. சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா சரீரத்தின் மூலமா யாருக்கும் எந்த துன்பமும் நம்ம அங்க கொடுக்கறது இல்லை. ஆகையால சரீரமும் ஆரோக்கியமா இருக்கும், நோயற்ற சரீரம் அப்படின்னு சொல்றார் பாபா. அதே மாதிரி சம்பந்தங்கள், அங்க யாரும் யாருக்கும் துக்கம் கொடுக்கறது இல்லை. சம்பந்தங்கள் ரொம்ப சுமையா ஃபீல் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஆத்ம உணர்வுல அல்லது ஆத்ம அபிமானிகளாக இருப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் குணம் இருக்கும். அதனால எல்லாரும் எல்லாருக்கும் சுகம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆகையால சம்பந்தத்தின் மூலமா யாருக்கும் எந்த தொந்தரவோ பந்தனமோ கிடையாது. அங்க இயற்கை எப்படி இருக்கும்? இயற்கை கூட சத்தோ பிரதானமாக இருக்கிறதுனால சுகம் கொடுக்கும். சில முரளிகள்ல பாபா சொல்றது அதிகமான வெயிலும் இருக்காது, அதிகமான குளிரும் இருக்காது, எவ்வளவு அழகா இருக்கும் இயற்கைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம எல்லா பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறோம், ஜீவன் முக்தி நிலையில இருக்கிறோம். அதனால இயற்கை கூட நமக்கு சுகம் கொடுக்குது. அதனால சரீரமும் ஆரோக்கியமா இருக்கும். சம்பந்தங்கள் மூலமா கூட எந்த பிரச்சனையும் அங்க இருக்காது. பொருட்கள் மீது நமக்கு எந்த விதமான பந்தனமோ அல்லது எந்த விதமான ஒரு பற்றோ இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த மோகத்தை வென்றவர்களாக இருக்கிறோம், நஷ்டோ மோகவாக இருக்கிறோம். அதனால நமக்கு எந்த இதன் மீது பொருள் மீது பற்று அங்க இல்லை, பற்றற்றவர்களாக இருக்கும். ஆனா துவாபரயுகம் ஆரம்பமான உடனேயே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன செய்யறோம்? தேக உணர்வுல வருவோம். அப்ப தேக உணர்வுல வர்றதுனால விகாரங்களுக்கு வசமாயிடுறோம். அந்த விகாரங்களுக்கு வசமாகும் போது கர்மேந்திரியங்கள் மூலமா துன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். வார்த்தைகள் மூலமா, கர்மத்தின் மூலமா துன்பம் கொடுக்குறோம். அப்ப என்ன ஆயிடுத்து? அந்த கணக்கெல்லாம் சரீரத்திற்கு நோய் ரூபத்துல ரிட்டர்ன் வருது. இந்த சரீரத்துக்கு நோய் வருது. ஏன்னா நம்ம செய்த பாவ கர்மங்கள் ரிட்டர்ன் நமக்கு நோய் ரூபத்துல வருது. அடுத்தது சம்பந்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன ஆயிடுது? விகார சம்பந்தங்கள், சுயநலம். அப்போ அந்த சுயநல காரணத்தினால இங்கேயும் நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள் கொடுக்குறோம். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளால வாழ முடியாது, ஆனா வேற வழி இல்லை, கணக்கு வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அங்க உருவாகுது. விடுபடவே முடியாது, பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கு, எல்லா கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன் அப்படின்னா பல பிறவிகள் சுயநலம் காரணமாக நாம மனிதர்களுக்கு அல்லது அந்த உறவுகளுக்கு துன்பம் கொடுத்துருக்குறோம். அதனால மீண்டும் மீண்டும் நாம அவங்க இடத்துலயே பிறந்து மீண்டும் அவங்களோடவே வாழ வேண்டியதாக ஆயிடுது. அதுக்கடுத்தது பணம். பேராசையின் காரணமாக பணத்திற்காக ஏமாத்தணும். ஆகையால பணமும் நமக்கு என்ன ஆயிட்டது? இப்போ கலியுகத்துல பந்தனம் ஆயிடுச்சு. அப்படின்னா சில நேரத்துல எவ்வளோ பணம் இருக்கும், ஆனா அந்த பணம் சுகம் கொடுக்காது. சிலருக்கு பணமே இருக்காது, பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய பாடா இருக்கும், கஷ்டப்படுவாங்க. சிலர் உழைச்சி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா ஒண்ணு கூட அவங்களுக்கு நிக்கல, அவங்களுக்கு அதனால சந்தோஷமே இருக்காது. இது போல அந்த பந்தனம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த பணத்திற்காக நம்ம என்னென்ன செய்தோமோ அந்த கணக்கெல்லாம் இப்பயே நம்ம முடிக்கணும், அந்த ரிட்டர்ன் வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வசதிகள் எல்லாமே பந்தனம் ஆயிட்டது. அதனால வாழ்க்கையே இங்க என்ன ஆயிட்டது? பந்தனம், பண பந்தனம், சரீர பந்தனம், உறவுகள் பந்தனம். இயற்கை கூட கூட என்ன ஆயிடுது? நெகட்டிவ் திங்கிங்னாலேயோ அல்லது அந்த மோசமான எண்ணங்களாலேயோ சாபம் கொடுக்கறது, திட்டுறது, அது மாதிரி எல்லாம் செய்யறதுனால இயற்கையும் நம்ம என்ன பண்ணோம்? மாசுபடுத்திட்டோம். அப்ப அது கூட இப்போ ரிட்டர்ன் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஆகையால இப்போ நம்ம சங்கம யுகத்துல இருக்கிறோம், பந்தனத்துல இருக்கிறோம். ஆனாலும் பந்தனத்திலேருந்து விடுபடுறதுக்கு பாபா நமக்கு யுக்திகள் நிறைய சொல்லி கொடுக்குறார். அதுல பாபா சொல்ற முதல் யுக்தி என்ன? சரீரத்துல இருந்து நீங்க டிட்டாச் ஆகணும். இது ஆத்மாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆத்மாவுக்கு ஆல்ரெடி டிட்டாச் ஆகக்கூடிய அந்த நேச்சர் இருக்கு. ரொம்ப அதிகமா வேலை செய்தோ களைப்படைஞ்சிட்டோம்னா தன்னை அறியாமலே ஆத்மா என்ன ஆயிடுது? சரீரத்துல இருந்து டிட்டாச் ஆகுது, தூங்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ விடுபடுது ஆத்மா, அந்த தூக்கத்துல ஆத்மா விடுபடுது. அப்ப ஆத்மாவுக்கு டிட்டாச் ஆகக்கூடிய பழக்கம் இருக்கு. ஆனா தூக்கத்துல விகர்ம விநாசம் ஆகாது. ஆனா இங்க பாபா நல்ல கான்சியஸ்ல இருக்கும் போதே சரீர உணர்வுல இருந்து நம்ம விடுபட்டு ஆத்ம உணர்வுக்கு நம்ம வந்தால் பாபாவை நினைக்கலாம், விகர்ம விநாசம் ஆகும். இன்னொரு பக்கம் சரீரத்துல இருந்து டிட்டாச் ஆகும் போது இங்கேயும் சில கர்ம கணக்கு எல்லாமே கழியும்.
அதில் நம்ம ஓவர் கம் பண்ணலாம். அதே நேரத்தில் பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக, சுப பாவனையின் மூலமாக நாம் வந்து நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் போது இயற்கையோடு நல்ல ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கலாம். அந்த கணக்கையும் நம்ம பழைய கணக்கையும் நம்ம வந்து முடிக்கலாம். அதனால இயற்கைக்கும் நம்ம நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதே நேரத்தில் உறவுகள், நம்ம வந்து உறவுகளுக்கு நம்ம என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறோமோ, துக்கங்கள் கொடுத்துருக்கோமோ, அதெல்லாம் நம்ம முன்னாடி வரதானே செய்து, அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை பார்த்து பரமாத்மாவுடைய குழந்தை என்று பார்த்து அவங்களோடு வாழ்ந்து கொண்டே நம்ம ட்ரஸ்டியாகி அல்லது பற்றற்ற பார்வையாளராகி நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கணக்கு வழக்க முடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால பாபா நமக்கு சங்கம யுகத்தில் ரொம்ப அழகான ஒரு யுக்தி சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனால ஞான யோக தாரணை சேவையின் மூலமாக இங்கே இருந்தாலும் பந்தனத்தில் இருந்தாலும் நம்ம வந்து எப்படி பந்தனத்திலேருந்து விடுபடுறது, பிரச்சனைகள் வரதா செய்யும். பாபா குழந்தையா மாறிட்டோம் அப்படின்றதுனால நமக்கு அந்த ஏற்கனவே செய்த கர்மங்கள் சூழ்நிலைகள் நம்ம முன்னாடி வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறேன்னா என் முன்னாடி அந்த சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அது என்னுடைய விதி. அப்போ நான் என்ன பண்ணணும், என்னுடைய மதியால் விதியை ஜெயிக்கணும். அப்படின்னா ஞானத்தின் மூலமாக, இப்போ இந்த டெஸ்ட் பேப்பர் என் முன்னாடி வந்திருக்குன்னா நான் படித்த படிப்புக்கான ஒரு பேப்பர், அதை கடந்து நான் போகணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கலாம் இல்லையா? அல்லது ஏற்கனவே நான் செய்த பாவ கர்மங்களுடைய அந்த ரிசல்ட், அதோட கான்சிக்வன்சஸ் இப்போ என் முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கூட நான் முடிக்கணும், வீட்டுக்கு போகணும், புதுசாக கர்ம கணக்கு ஏற்படுத்திக்க கூடாது, ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த எச்சரிக்கையில் நம்ம பொறுத்துக்கிட்டு அதை கடந்தும் போகலாம். இப்படி பந்தனத்திலிருந்து நாம் வந்து விடுபடணும். அதுக்கு பாபா நமக்கு அவ்வளவு புரிய வைக்கிறார். அதனால பெரிய பேப்பர் வந்தாலும் பாபா நினைவு இருந்ததுன்னா, பாபா பாபா என்று பாபாவுடைய ஆதாரத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும், அந்த கழுமர தண்டனை கூட ஒரு ஊசியாக மாறிடும், ஒரு முள்ளாக மாறிடும். இதுதான் பந்தனத்திலிருந்து விடுபடுறதுக்கான யுக்தி. வராமல் இருக்காது, தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். ஆகையால இதெல்லாம் அனுபவங்கள் நம்ம எப்போ செய்ய முடியும்? அங்கே ஜீவன் முக்தி நிலையில் இருப்ப சத்தியுகத்தில் எதை பற்றியே தெரியாது. கலியுகத்தில் வாழ்க்கை பந்தனத்தில் இருக்கிறோம், துக்கத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், அப்போவும் எதை பற்றி தெரியாது. ஆனால் சங்கம யுகத்தில் நமக்கு ஜீவன் முக்தியினுடைய நாலெட்ஜும் இருக்குது, ஜீவன் பந்தனத்தினுடைய நாலெட்ஜும் இருக்குது. ஆகையால் நமக்கு இப்போ வந்து அந்த ஜீவன் பந்தனத்திலிருந்து விடுபடுறது எப்படி அப்படின்றது பாபா சொல்லி கொடுத்துருக்கிறதுனால விடுபட முடியும். அல்லது இங்கேயே அந்த ஞானத்தை அப்ளை பண்ணி நம்ம ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்ய முடியும். அதனால அதுக்கான முயற்சி செய்யணும். சும்மா பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஃபீல் பண்ணுறது, துக்கத்தில் வருது, கஷ்டங்கள் அனுபவிக்கிறது, அது எல்லாரும் செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஞானிகள் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஆர்ட் இருக்குது, ஜீவன் முக்தி நிலை அனுபவம் செய்யக்கூடிய ஆர்ட் நமக்கு இருக்குன்னு சொல்லும் போது பந்தனத்தில் இருந்தாலும் பந்தனத்தில் இருந்தாலும் ஜீவன் முக்த நிலையை அனுபவம் செய்யணும். அதனால் அது ஒரு சவால் தான், இருந்தாலும் செய்து காட்டணும். பாபா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா முடியும் தானே. அதனால இன்றைய நாள் முழுவதும் நமக்கு என்ன நினைவு இருக்கணும், அந்த வாழ்க்கை பந்தனத்திலிருந்து விடுபட்டு நான் வாழணும், அதில் பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்த வாழ்க்கை வாழணும். அப்போ புதுசாக எந்த பந்தனமும் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு எண்ணம் சொல் செயலில் கவனமாக இருக்கணும். ஓம் சாந்தி.